கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே கொன்று மண்ணில் புதைக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் டாட்டூவால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனதாக கூறப்படும் பெண்ணை கொன்றது யார்? கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் கண்ணுத்தோப்பு எனும் இடத்தில் புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக சாலையோரம் குவிக்கப்பட்டிருக்கும் மண்ணில் கொலை செய்து புதைக்கப்பட்ட பெண்ணின் கால் ஒன்று வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. அதை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொன்று புதைக்கப்பட்ட பெண்ணின் வயது 35 இருக்கும் என்றும் சம்பவம் நிகழ்ந்து 2 நாட்கள் ஆகியிருக்கும் என்றும் யூகிக்கப்பட்டது. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் யார், அவரை கொலை செய்தது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். பெண்ணின் கழுத்தில் கிடந்த தாலி மற்றும் அவர் கையில் போடப்பட்டிருந்த டாட்டூ உள்ளிட்டவற்றை வைத்து விசாரிக்க கொலையான பெண் வடலூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள OPR நகரைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவி மஞ்சுளா என கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அப்பெண்ணின் கணவனை பிடித்து விசாரிக்க சென்னை கல்லூரியில் பயின்று வரும் மகளை பார்த்துவிட்டு புதன்கிழமை இரவு மஞ்சுளா சென்னையில் இருந்து வடலூருக்கு பேருந்தில் புறப்பட்டதாகவும் இரவு 11 மணி வரை ஆன்லைனில் இருந்த மஞ்சுளாவின் செல்போன் அதன் பின்னர் சுவிட்ச் ஆஃப் ஆனதாகவும் தெரிகிறது. இதனால் மனைவியை தொடர்பு கொள்ள முடியாமல் பல இடங்களில் தேடிய போது அவர் கொலையான தகவல் கிடைத்ததாக கண்ணன் போலீசாரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து மஞ்சுளாவை கொன்ற கொலையாளி யார் என்ற சந்தேகம் தீவிரமாக வடலூர் அருகே கண்ணன் மளிகை கடை வைத்திருந்ததாகவும் அப்போது மற்றொரு நபருடன் மனைவிக்கு நட்பு ஏற்பட்டதால் அவர் கடையை காலி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரகசிய காதலால் மஞ்சுளா கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் புது சந்தேகம் எழ அந்நபரை பிடித்து விசாரிக்கும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர். அதன் முடிவிலேயே மஞ்சுளாவின் மரணத்தில் உள்ள மர்மம் வெட்ட வெளிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.